வெல்கம் டு அப்பாத்தா கைமணம். டுடேஸ் ரெசிபி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. ஒரு பவுலில் கொஞ்சம் துவரம்பருப்பு, சோம்பு, 4-5 காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சு போட்டுக்கிறோம். ஒரு பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கிறோம். அது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வேக வைக்கிற பதம் கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா கையில் நசுங்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் வேக வச்சு தண்ணி வடிகட்டி இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பருப்பு கரெக்டாக ஊறி வந்திருக்கும். அதை எடுத்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இந்த கரகரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற துவரம்பருப்பு கலவையை அதில் சேர்த்து விட்டு அந்த பருப்பு கலவை செவந்து வர்ற மாதிரி நம்ம கிளறி சேர்க்க போகிறோம். அது எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும். அப்போ தான் அது ரொம்பவும் டேஸ்டியான ஒரு இது இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கூட இருக்கும். அதில் தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். இப்போ தேவையோ அப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வடித்து வச்சுக்கிற கொத்தவரங்காயை அந்த பருப்பு கலவையில் போட்டு கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சுவையான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி.